சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். பிரசவங்கிறது ஒரு பெண்ணுக்கு மறுபிரிவு மாதிரி. பிரசவத்து பிறகு பிறந்த குழந்தையோட முகம் கூட பார்க்காம தாய் இறந்து போன சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்படி ஒரு பிரசவத்தின் போது இறந்து போன தாயோட குடும்பம் ஒரு வித்தியாசமான பிரச்சனையோட இங்க வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். என் பேர் வீரன், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். நான் பேசுனதில் நஜம். அம்மா வணக்கம். உங்க பேர் முத்தம்மாள். நீங்க சிவபிரகாசம்க்கு பாட்டி. நீங்க தாத்தா. என்ன நடந்தது கொஞ்சம் சொல்றீங்களா? புருஷன் வந்து இறந்துருச்சுங்க மேடம். சரிங்க. புருஷன் இறந்து பையன் இருந்து பிறந்து பொண்ணு இறந்துருச்சுங்க. சரி. பையனை எடுத்துகிட்டு வந்து ஒரு மாட்டு பால் வாங்கி ஒரு 2 மாதமாக வளர்த்திங்க ஊற்றுனாங்க. அங்கே அக்கா ஓட்டணும் சார். ஊற்றி பார்த்தா அது வயிறு பெருசாக ஆயிடுச்சுங்க மேடம். சரி. அப்புறம் பார்த்துட்டு நான் என்ன பண்ணுங்க, நான் பையனை எடுத்துகிட்டு வந்துட்டுனுங்க. குழந்தைய மலுவச்சம்பட்டியிலேருந்து பாப்பம்பட்டிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுனுங்க. எடுத்துகிட்டு வந்து வளர்த்து பார்த்தோமுங்க. அப்புறம் வயிறு அப்படியே கொடைய வாட்டு இந்த மாதிரி மாதம் பிள்ளை வைக்கிற மாதிரி ஆகி போச்சு மேடம். வயிறு கட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லி மேடம் துடிலூருக்கு எடுத்துகிட்டு போனோங்க. அங்கே எடுத்து போகும்போது பார்த்தோமுங்க. இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணோன்னு ரத்தம் எனக்கு இல்லை, ஏபி பாசிட்டிவ் ரத்தம் ஏற்றோன்ட்டாங்க. சரி. அங்கே ஒரு 3 மாதம் 4 மாதம் ஏற்றணுங்க. ரத்தமே கிடைக்கலிங்க. எனக்கு சிரமப்பட்டுனுங்க. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுங்க, நாங்கள் வேணாம் அங்கே பார்த்துக்கணும்னு சொல்லி வாங்கணுங்க. அங்கே வந்து ஒரு 4 வருஷம் ரத்தம் ஏற்றணுங்க. 4 வருஷம் மாதம் ஏற்றணுங்க ரத்தம். ஒரு 2-3 மாசம் இருக்கும்போது வயிறு ரொம்ப பெருசாகி ஆமாம், அது ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆமாங்க. பட் ஆப்ரேஷன் பண்றதுக்கு காரணம் வயிற்றுல ஏதோ கட்டி இருக்கு சொன்னாங்க. ஒரு கிலோ கட்டி இருக்குங்க மேடம். 1 கிலோ அளவுக்கு இந்த அளவுக்கு கட்டி இப்படி இருந்தது. ஒரு கட்டி குழந்தை வயிற்றுல. ஆமாங்க. அந்த கட்டிக்கு காரணம் என்ன ஏதாவது சொன்னாங்களா? அது சொல்லிடுங்க. அவங்க கண்ணாடி பொட்டியில் வச்சுங்க. ஒரு சூடுக்கு பூரா புள்ளியாக ஓட்ட கரையேன்னு இருக்குங்க மேடம். சரி. அது எடுத்துட்டு அப்புறம் நோட்டில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. சரி. நாங்கள் பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம், இது எதிர்ப்பு சத்து வர வரைக்கும் ரத்தம் விடணும் அப்படின்னாங்க. ஆனா குழந்தைக்கு மாசம் ரத்தம் மாத்தணும். அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு எது நோய் இருக்கு சொன்னாங்க உங்ககிட்ட? மாசம் ரத்தம் ஊறுறது இல்லை மேடம். ஊறுதுங்க மேடம். 30 நாளைக்கு மாதத்துக்கு ஒரு சில போகிறோம். 20 நாளைக்கு நல்லா இருக்கிறாங்க. 10வது நாள் ஆள் சோஞ்சு போகிறாங்க. ஆள் கலரை மாறிடுறாங்க. அதுதான் சொல்றேன். பட் அது டாக்டர் சொல்லிட்டாங்க மாசம் ரத்தம் ஏத்தணும் சொல்லியிருக்காங்க. அந்த ரத்தம் ஏத்தும் போது எதுக்காக ரத்தம் ஏத்தணும், என்ன வியாதி இருக்கு ஏதாவது கேட்டீங்களா? அந்த மாசம் ரத்தம் முடியலன்னாங்க. கையும் கையில வேக்கம் வந்து குழந்தைக்கு ஆபத்தாகிரு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். அந்த வியாதிக்கு என்ன பேரு, எதுக்காக அந்த வியாதி வருது, அப்படி ஏதாவது அந்த வியாதி வர்றதுக்கு காரணம் என்ன, அது ஏதாவது சொன்னாங்களா? நோட்ல மட்டும் எழுதி வச்சிடுறாங்க. காரணமெல்லாம் சொல்லலைங்க. இப்படி ரத்தம் மாசம் ரத்தம் மட்டும் இருக்கணும் குழந்தைக்கு, இல்லைன்னா ஆபத்தாகிரு. பையன் பெருசாக மட்டும் ஆம்பளையானாலும் இப்படியே ரத்தம் முட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்ட்டு. குழந்தை பிறக்கும் போது தாய் தவறிட்டாங்க. 9 வயசு ஆகுது சிவபிரகாசம். ஆனா இது வரைக்கும் அவனை வளர்த்தது அவங்க சித்தி. நீங்க 2 பேரும் சித்தியும் சேர்த்து. சித்தி மேல ரொம்ப பாசமா இருக்கா? சித்தி மேல ரொம்ப உயிர் வச்சிருக்கா. சித்தி தான் தாய்ப்பால் கொடுத்து வளர்த்துருக்காங்க. அக்கா பையன் நீங்க கட்டி கொடுத்தீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அக்கா இப்படி இருப்பாங்களா, இல்ல பையன் வந்து இப்படி இருப்பான், ஒரு பிரச்சனைனா நம்மளை விட்டுட்டு போயிடுவான், அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதா? அது அந்த சந்தேகம் மாதிரி இல்லைங்க மேடம். நீங்க சின்ன வயசுல இருந்து பார்த்ததுனால நல்ல பையன் நினைச்சிங்க சார். அக்கா பையன் நல்லா வச்சுக்குவானுங்க. சரி, நம்ம சொந்தத்துக்குள்ளேயே நல்லா இருப்பாங்க குடும்பத்துல, நம்ம ஏன் இங்கே போய் ஆளுன்னு சொல்லி நான் யதார்த்தம் நான் தான் கொடுத்ததுங்க மேடம். எங்கள் அக்கா கிட்ட சொல்லி நம்ம சொந்தத்துலேயே போயிடலாம், பிற வீட்டில் ஏன் போயிருக்கேன்னு சொல்லி நானே சொல்லிட்டுனுங்க மேடம். சொல்லி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுங்க. இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்க மேடம். இது வரைக்கும் சிவபிரகாசத்துடைய அப்பா சைட்ல இருந்து எந்த ஒரு உதவியும் உங்களுக்கு வரல? இது வரைக்கும் 10 காசு பிஸ்கட்டும் கூட வாங்கி கொடுக்கலைங்க. சொந்த அக்கா தானுங்க. அக்கா இன்னும் கண்ணில் பார்த்தது இல்லைங்க. உங்க 2வது பொண்ணு, அதாவது மகேஸ்வரி அம்சவேணியோட தங்கச்சி. வாங்க சிவபிரகாசம். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய்ன்னு சொல்லுடே. அவ்வளவு மெதுவாக தான் பேசுவீங்களா? உடம்பு சரியில்லை, கொஞ்சம் காய்ச்சல். இப்போ கொஞ்சம் காய்ச்சலா? சரி. எதுக்குமா அழுதுருக்கீங்க? என்னம்மா? சரி, அழுகாது. அக்கா சாகும்போது உங்களுக்கு 8 நாள் குழந்தை. அதனால தான் நீங்களே 3 மாசத்துக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்க. உங்க மேல ரொம்ப அட்டாச்சா இருக்கானா? ஆமாங்க, எங்க கூட தான் இருக்கிறாங்க. நான் பிள்ளையும் பையனுக்குன்னு சொல்லி அம்மா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க.
நான் பொண்ணு பையனை பிள்ளை வச்சு வீட்டில் இருக்குன்னு சொல்லி இவன் ஆஸ்பத்திரிக்கு மட்டும் அம்மா கூப்பிட்டு போனேன், அங்கே கூட தான் இருப்பானுங்க. அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லைங்க, அப்பா வீட்டில் தான் இருக்கிறாங்க, அம்மா தான் கூப்பிட்டு போங்க இங்கே இவனை ஆஸ்பத்திரிக்கு எல்லாம். நான் என்னால் குழந்தைய வச்சுட்டு எங்கேயும் போக முடியாது. உங்களுக்கு எத்தனை குழந்தை? எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர் எதுவுமே சொல்லல அவன் எதுக்கு நம்ம கூட இருக்கணும்? இல்லை நம்ம குழந்தை எப்படி நமக்கு 3ஆவது குழந்தை இருந்து எப்படி பார்ப்பா அந்த மாதிரி பார்க்கலாம்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. அவரும் பார்த்துட்டு இருக்காரு. உங்க வீட்டுக்காரர் சொந்தத்துல தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? எனக்கு சொந்தம் இல்லைங்க, எங்க அப்பா மச்சான் தான் சொந்தங்க எனக்கு. ஓகே. ஸோ அவ்வளோ சொந்தத்துல நீங்க கொடுக்கல. இது பிறவிட்டு வந்துருச்சு. ஸோ தூரத்துல இருந்து எடுத்த மாப்பிள்ள நல்லபடியா இருக்கிறாரு, பையனை காப்பாத்துறாங்க. ஆமா, சொந்தத்துல வந்து சொந்தத்துல எடுத்தது கை விட்டு போயிட்டு, அதுவும் சொந்த பையன். ஆமாங்க. அவன் வேற கல்யாணம் பண்ணிட்டானுங்க. வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ஆமாங்க. பொண்ணு கையில் இல்லைங்க. என்னங்க? பொண்ணுங்க கையில். பொண்ணு பிறந்திருக்குது. அப்படிங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு தான் நல்லா பார்ப்பாங்க, எங்கள் பையனை வந்து எட்டியே பார்க்கறது இல்லைங்க. ஒருவேளை நீங்க பிறந்த உடனே குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டீங்களோ, அதனாலதான் அவங்க சொல்லி போட்டது மேடம். இல்லைங்க மேடம், 3 மாசம் வச்சிருந்தாங்க, 3 மாசம் அங்க எடுத்து விட்டுருக்குங்க. தாய்ப்பாலுன்னு சொல்லி அவங்க 3 மாசம் கொடுத்து அங்கதான் வச்சிருந்தாங்க. அப்புறம் விட்டு அவன் நல்லாவே பார்க்கலைங்க, பால் கொடுக்காம கட்டில் போய் பார்த்தா வனாம பார்த்தா உயிர் ஒண்ணுதான் இருக்குதுங்க. அப்படியே சும்மாவே படுத்திருப்பானுங்க, மூஞ்சி கூட கழுவி விட மாட்டாங்க. பார்த்துட்டு இவங்க இருந்தா நம்ம அக்கா விளந்த மாதிரி இவனும் விளந்தோன்னு சொல்லி தான் நாங்க எடுத்துட்டு வந்துட்டு 3 மாசம் அவங்க வச்சதா இருந்தாங்க. 3 மாசம் அவங்க வச்சிட்டு இருந்தாங்க. நாங்க வேண்டாம்னு சொல்லி தான் தூக்கிட்டு வந்தாங்க, மூஞ்சி கூட கழுவி விட மாட்டாங்க. இனிமேல் வந்து நம்ம அக்கா மாதிரி எவனும் மேலத்தோன்னு சொல்லி தான் அக்கா மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்துட்டுங்க. வந்து சிவபிரகாசம் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? அவ்வளோ பெரிய பையன் ஆயிட்டீங்களா? 4th ஸ்டாண்டர்டில் படிக்கிறீங்க. நல்லா படிப்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது? எங்கே வாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எது? இங்கிலீஷ் பிடிக்குமா, சயின்ஸ் பிடிக்குமா, இல்லை தமிழ்? தமிழ். அப்புறம் சோஷியல் என்னமோ வந்தது? சோஷியல் பிடிக்குமா? சோஷியல் நல்லா படிப்பீங்களா? யார் ஃபேவரட் டீச்சர்? எங்கள் டீச்சர். டீச்சர் பேர் என்ன? வேலுப்பாடி டீச்சர். வேலுப்பாடி டீச்சர். வேலுப்பாடி டீச்சர். வேலுப்பாடி டீச்சரா? அவங்க தான் ரொம்ப பிடிக்குமா? சளி பிடிச்சிருக்கா? காய்ச்சல் ஒரு மாசமா காய்ச்சலுங்க மேடம். காய்ச்சல் என்ன காதும் சுத்தமா கேட்கவே மாட்டேங்குது. ஒரு மாசம். சரி, உட்காருங்க. இப்போ படிக்கிற பள்ளிக்கூடத்துல எப்படி உடம்பு சரியில்லாம லைன் காய்ச்சல கீழே வந்துடுறாங்க. வெயிலுக்கு இதுக்கு நிக்க வைக்கிறாங்க, இதுக்கு நிக்க வச்சு கீழே வந்துடுறாங்க. எங்க பையன் தான் கூப்பிட்டு வந்து சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போற. அப்பா 3 டைம் கூப்பிட்டு போயிருக்குதுங்க ஆஸ்பத்திரிக்கு. போன வாரத்தில் ஆஸ்பத்திரிக்கு அப்போ வந்து 15 நாள் இப்போ நல்லா எல்லாம் போயிடுச்சு மேடம். ஆஸ்பத்திரியில இருந்துட்டு போன வாரம் தான் இங்க வந்தாங்க. பள்ளிக்கூடத்துல எப்பவுமே குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா முன்னாடி சொல்லிடுவாங்க. சொல்லிடுங்க. வேல்மன் டீச்சர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சரிங்க. பட் அது பள்ளிக்கூடத்துல ஒரு சில விஷயங்கள் இருக்கும். டாக்டர் சொல்லுவாங்க வெயில் எண்ணிக்க கூடாது, ஓடக்கூடாது. சோ அதெல்லாம் நீங்க பள்ளிக்கூடத்துல சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நல்லா பார்த்து ஏதோ தலைவலி சொன்ன மாத்திரையா டீ ஏதோ நீங்க வாங்கி கொடுத்து உட்கார வச்சுக்கோங்க. ரொம்ப முடியாத கட்டத்துல எங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை அப்பயே பாத்துக்கிறாங்க. அதெல்லாம் பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது? பள்ளிக்கூடத்துல நல்லா பாக்குறாங்க. என்னன்னா அடிக்கடி இப்போ ரொம்ப முடியாம இப்ப ஃபர்ஸ்ட் கூட பரவாயில்லைங்க மேடம். இப்ப வர ரொம்ப முடியாம எங்களுக்கு பயமா இருக்குது மேடம். எதுவும் பண்ணிப்பா எங்களுக்கு பயமா இருக்குது. அக்கா எழுந்த மாதிரி இவனும் மெழுந்துட்டு கொண்டு பண்ண முடியாது மேடம். அப்பாக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க மேடம். பிள்ளைக்கு 4 பவுன் நகை போட்டேங்க மேடம். பொண்ணுக்கு, பெரிய பொண்ணுக்கு அதையும் கூட வித்து போட்டானுங்க. சரி நீங்க வராட்டியும் போச்சு, அது நகை என்ன வாங்கி கொடுன்னு சரி கேட்கணும். பையனுக்கு அது என்ன பேச்சு நான் ஏதாச்சும் பண்ணிக்கிறோம்னு கேட்டேன். உடக்க முடியாதுன்னு என்ன பண்ணுங்க அப்படி பார்த்துக்க அப்படின்னு. நீங்க வர்றதுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு சண்டை கட்டிங்க. எங்க வீட்டுக்காரர் எங்க அப்பா தான் கூப்பிட்டுங்க. வர முடியாதோ கொண்டு வந்து நாங்கள் செத்தாச்சா சாக சரி எங்க ஊருக்கு கொண்டு போய் போடு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு 2 பேரும் சண்டை கட்டி மண்ணால தூத்தி விட்டோங்க மேடம். போய் கூப்பிட்டு எங்க வீட்டுக்காரர் எங்க அப்பா கூப்பிட்டுங்க. வர முடியாது, அவன் செத்தா சாக நீங்க வந்து போடு நான் பாத்துக்கிறேன். செத்தா சரி பொடத்தா சரி எங்க வீட்டுல வந்து போடு நீ அப்படின்னு சொல்லி சண்டை கட்டுறாங்க மேடம் 2 பேரும். சரி, இப்போ நீங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? மாசம் வந்து 8 வருஷம் ரத்தம் முட்டுட்டே இருக்குதுங்க. அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாம வீட்டுல இருக்குதுங்க. அம்மா தான் வச்சு நானும் குழந்தைய வச்சுட்டு இருக்குதுங்க. என்னாலும் முடியாது. அப்பா அம்மா தான் பார்த்துட்டு இருக்குதுங்க. அம்மா தான் அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் 1 மாசம் வீட்டுல ஆஸ்பத்திரி சாப்பாடு கூட எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. நான் குழந்தைய வச்சுட்டு சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் 500 ரூபா கொடுத்துட்டு வந்துங்க. விவசாய குடும்பம் நீங்க. பொருளாதார ரீதியாக மாசம் எவ்வளவு செலவாகுது அவனுக்கு? மாசம் 1000 ரூபாய் மாசம். அவனுடைய செலவு மட்டும்? செலவுக்கு மட்டும். ஹாஸ்பிட்டல் செலவுக்கு மட்டும். அது சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தாரு செலவு இல்லைங்க மேடம். சாப்பாடு இல்லைன்னா 2000 ரூபா 2500 ரூபாய்க்குள்ள வரும். சரி. அப்புறம் இந்த 3 மாசமா மேடம் இந்த ஈர நெஞ்ச கர்றங்க ரத்தத்துக்கு 3 மாசம் இந்த டொனேஷன் பண்ணாங்க. ரத்தமே கிடைக்கிறது இல்லைங்க. ஏபி பாசிட்டிவ் கிடைக்கிறது. ஏபி பாசிட்டிவ் கிடைக்கிறது இல்ல. ஆமாங்க.
அந்த ஏர் நெஞ்சத்துக்கு போனோமுங்க. அவர் இந்த 3 மாசமா கொஞ்சம் டொனேஷன் இப்போ சும்மா இலவசம் பண்ணி கொடுத்தாங்க. உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரத்த ப்ராப்ளம், இந்த வியாதி, சில வியாதிகள் சில நேரத்துல குழந்தை பிறக்கும் போது ஒரு ப்ராப்ளத்தோட ஒரு பிரச்சனையோட பிறக்குறாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சரிங்க. நம்மளே தெரியாம சில விஷயங்கள் செய்யறோம். அதனாலதான் பிறக்க போற குழந்தை பாதிக்கப்படுறாங்க. சரிங்க. மாசம் மாசம் ரத்தம் மாத்திட்டே இருக்கணும். அது ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாங்க. பயமா இருக்குங்க. மாசம் மாசம் பிளட் மாத்தும் போது பொருளாதார ரீதியாக கஷ்டமும் இருக்கும். ஏன்னா நீங்க விவசாய குடும்பம் வேற. எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த ப்ராப்ளம் ஒன்று இருந்துட்டே இருக்கும். ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க மாப்பிள்ளை உங்க அக்கா பையன். ஆமாங்க. அதுதான் மிகப்பெரிய தவறு. சரிங்க. நம்ம பசங்க வந்து சரி உறவு விட்டு போயிடக்கூடாது, வசதியான குடும்பம்னா நம்மளுடைய சொத்து எல்லாம் எங்கேயாவது வெளியில போயிடக்கூடாது அப்படி நினைச்சிட்டு, சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாது நினைச்சிட்டு நம்ம சொந்தத்திலே கொடுக்குறோம். அதுவும் இது இம்மீடியட் சொந்தம், உங்க அக்கா பையன். அப்படி இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டுல அது நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. கிராம பக்கத்துல அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாளைக்கு குழந்தைங்க பிறக்கும் போது பாதிப்பு நிறையவே இருக்கு. இப்ப இந்த 8 வருஷத்துல நிறைய கடனும் வாங்கியிருக்கீங்க. எவ்வளவு கடன் வாங்கிருக்கீங்க? 1.5 லட்சம் ரூபாய் ஆயிப்போச்சு மேடம். சரிங்க. அந்த 1.5 லட்ச ரூபாய் கடன் வெறும் அவனுக்காக வாங்கினீங்களா? ஆமாம் மேடம். முக்கால்வாசி அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்குதுங்க. சரிங்க. பொண்ணு பிறந்ததுக்கு ஒரு 30,000 அப்படியே வாங்கி சன்னமா கடன் ஆகி போச்சுங்க. சரிங்க. அந்த 2 வருஷமா சுத்தமாக வேலைக்கு போகிறது இல்லை. சரிங்க. இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சுங்க. ஓகே. உங்களுக்கு? ஆமாங்க. இந்த 3 வருஷம் வீட்டோட தானுங்க. சரி. காட்டில் வேலை கொஞ்சம் சுமாராகிடுச்சுங்க. அதனால வாட்ச்மேன் மாதிரி பார்த்துக்குவா, மாதம் 3000 ரூபா தந்துடுறேன், சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது 3000 ரூபா கொடுக்குறாங்க. இது மாதத்துல 5 நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிடும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து எதாச்சும் பக்கத்து தோட்டத்தில் கிடச்சா போகுங்க. இல்லைன்னா இப்போ வீட்டில் வேறு மழையும் இல்லையாச்சுங்களா, வேலையும் கொஞ்சம் குமாருங்க, மழையில் பாப்பம் பட்டு சரிங்க சார். அப்புறம் எது மாதத்துல 10 நாளைக்கு வேலைக்கு போகுங்க. அதை வச்சு பணத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறோங்க. 10 ரூபா வாங்குறதுங்க, பணம் காட்டுறது, இதே வாங்குறது இதே தானே. அந்த 1.5 லட்ச ரூபா நீ கழிக்க முடியலைங்க மேடம். அப்படியே இருக்குதுங்க. சரி முதல்ல பையனை முதல்ல கட்டு அப்படின்ட்டாருங்க தோட்டத்துக்காரருங்க. ஆனா எனக்கு புரியல, நீங்க இது வரைக்கும் கிராமத்திலேயே இருக்கீங்க. ஆமாங்க மேடம். வேற டாக்டர் கிட்ட போய் 2வது ஒப்பீனியன் எடுக்கணும் அப்படி எதுவுமே தோணல உங்களுக்கு? முதல்ல சென்னைக்கு வந்திருக்குங்க மேடம். சரிங்க. சென்னையில வந்து டாக்டர் கிட்ட காமிச்சீங்க? ஒரு நாள் வந்து காட்டி போட்டு போனுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து காட்டி போட்டு அவங்க ரத்தம் போட்டுட்டு தான் இருக்கணும். மாத்திரைக்கு 1310 ரூபாய்க்கு மாத்திரையும் எழுதி கொடுத்தாங்க. அதுவும் மாசம் வாங்கணும். இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு மெடிக்கல். ஆமாங்க. அங்கிருந்து எழுதி கொடுத்துட்டாங்க. சரிங்க. மாசம் 1310 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். சரிங்க. கொஞ்சம் பைசா கொஞ்சம் கம்மியா இருக்கு, கட்ட முடியலைங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு. ஓகே. அப்போ கலைஞர் காப்பீடு திட்டம் இருந்ததுங்க. ஆமாங்க. அதில் வச்சு பண்ணி கொடுத்தாங்க. சரிங்க. தோட்டத்தை பார்த்துட்டு இங்கே இருக்கு, நான் எங்கேயும் போகிறது இல்லைங்க. இதை வச்சு பார்த்து சடைஞ்சு போகணுங்க. எனக்கு ரத்தம் மட்டும் சடைஞ்சு போகணும். கடன் நினச்சி பார்க்கும்போதெல்லாம் போய் வாங்குறதெல்லாம் கஷ்டமாகி போச்சுங்க. இவங்களை நினச்சிங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சுங்க சொல்கிறதுக்கு. தான் குழந்தை பேரன் அது கூட பார்க்காம உங்க அக்கா உங்க மாப்பிள்ளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாங்க மேடம். ஒரு கல்ல நெஞ்சுக்காரங்க இப்படி கூட இருப்பாங்களான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான். சரி, எனக்கு இன்னும் உள்ள ஓட்ட அவங்களுக்கு பிடிச்சி கூப்பிட்டுலாம் மேடம். இப்போ கூப்பிட்டா நீ அவன் வச்சு லட்சமா வாங்கி தின்னு இருக்கிறியெல்லாம் போட்டு வாங்கி கட்டு, அவன் பேர் சொல்லிட்டு வாங்கி எங்க அப்பா அம்மா சாப்பிட்றாங்களா மேடம், அதுக்கு சொல்லி பேசி காமிக்குதுங்க. இவன் வச்சு நாங்க லட்சமா வாங்குறோமா. இவனை வச்சுட்டு லட்சமா நீங்க வாங்குறீங்கன்னா அப்புறம் பிறந்த உடனே மாசம் கொடுத்து அமைச்சிருக்கணுமே. ஏன் நீங்க குழந்தை 3 மாசம் இருக்கும்போது தூக்கிட்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் இல்ல என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க வந்தாரா? 8 வருஷம் நீ 5 காசு பிஸ்கட் வந்துட்டோங்க. கண்ணுல பார்த்தது இல்லைங்க. நான் சொல்றேன் மனசாருங்க, அவன் வந்து உண்மையிலேங்க எனக்கு அவ்வளவு டென்ஷன். உங்க அப்பா யாருன்னு அவனுக்கு தெரியாது. அப்பனே கேட்டு பாருங்க யாருன்னு சொல்லுங்க சார் மேடம். நீங்களே உங்க புருஷன் தான் சொல்லுவாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க அப்பா அம்மா. அவங்க தான் அப்பா அம்மாவா? அவன் வந்து யாருன்னு தெரியும். ஒரு நாள் இப்போ வந்தானு நல்ல மப்போடு வந்தானு. யாருன்னு அவனை கண்டு பயந்துட்டு எங்கிட்ட ஓடியாந்துட்டானு. எதுக்கு வந்தாரு? பாக்குறதுக்கு வந்தானே குழந்தை பாக்குறது. அன்னைக்கு இவன் ஹாஸ்பிட்டல் போட்டு மேடம் கல்யாணம் முடிச்சு அந்த பிள்ளை கூப்பிட்டு வந்திருக்குதுங்க. கூப்பிட்டு வந்து இவனுங்க போயிட்டு அப்பதான் வந்திருக்கு. அப்பாவே இல்லைங்க, எங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு எங்க வீட்டுல தான் சாயந்தரம் ஸ்கூலுக்கு போட்டு எங்க வீட்டுக்கு தான் வருவேன், எங்க வீட்டு தான் வருவானுங்க. அங்க வந்ததே அவங்க அப்பா வந்து நின்றுட்டு டே வாடா அப்படிங்குது. அம்மா இவன் 6 சண்டை கட்டிட்டு குடிச்சு போட்டு பக்கத்துல வந்து நிக்கிறான்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி திட்டு வாங்கி வைக்கிறானுங்க. எங்க வீட்டுக்காரருக்கும் யாருன்னே தெரியுமா, குடிச்சு போட்டு வந்து பக்கத்துலயே நிக்கிறானு, யாருன்னு தெரியுமா, இங்க வாருமா அப்படின்னு வந்து சொல்றாங்க என்கிட்ட. எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. டே உங்க அப்பா தாண்டா இது அப்படி. சரி அடுத்தவங்க சொல்ல முடியுங்களா, உங்க அப்பா தாண்டா இதுதான் உங்க அப்பா சுரேஷ் உங்க அப்பா பேர் சொல்லி சொன்னங்க. நான் தான் சொன்னேங்க. ஒருவேளை உங்க அக்காவோட பேச்சு கேட்டு பயந்துட்டு உட்கார்ந்துருக்காரோ? அப்படி தெரியல. அது மனசுல சொல்ல மாட்டேங்குது. அங்க வா நீ கூப்பிட்டுங்க எங்க மத்த ரொம்ப தேவையில்லாம மண்ணல போட்டுட்டுங்க. எங்க அக்காவை நீ வர மாட்டே நாசமா போ, என்னமா பண்ணிக்க தொலைஞ்சு போ. மண் எடுத்து நேரத்துக்கு 3 சலக்க வீசிட்டாங்க. நான் அதுல இருந்து விட்டு தொலைச்சிட்டுங்க. அது ஓகே. நான் சொல்றேன் இப்போ திடீர்னு
மப்பிளே இருந்தாலும் உங்க வீடு தேடி வந்திருக்காரு, பையனை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்போ திடீர்னு எதுக்கு வரணும்? ஒருவேளை இப்போ அந்த குற்ற உணர்ச்சி இருக்குமோ, நம்ம பையனை நம்ம பார்க்கலையே. பாக்குறதுக்கு இல்லைங்க, பொண்டாட்டி கூப்பிட்டு என் பையன் தான் சொல்றேன்னு வந்திருக்கும்னு பாக்குறது உடம்புறையில தெரியல. அந்த வந்துட்டாங்க கல்யாணம் மேடம். டெம்போ முடிச்சுட்டு பிடிச்சிட்டு ரெண்டாவது சம்சம் கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்துச்சுங்க. வந்ததே இப்படி சொல்லிட்டு போச்சுங்க. ஒரு நாள் கல்யாணம் முடிச்சு வந்துச்சுங்க ஒரே நாள். இல்ல அதுக்கப்புறம் மறுபடியும் மப்பிள வந்தாரு, யாருமா இவர்னா பயந்துட்டு அந்த ஒரு ஓடுனாரு. நாள் தாங்க. அதான் சொல்றேன், இப்போ திடீர்னு அந்த குற்ற உணர்ச்சி இருக்குமோ? அதே தெரியலைங்க, எப்படின்னு தெரியல. நாங்கள் செக் பண்ணுற பெரிய ஹாஸ்பிட்டலுங்க ரத்தம் செக் பண்ணி கூப்பிட்டு வர சொன்னாங்க. அதுக்கும் கூட வரமாட்டேன்ட்டாங்க மேடம். ஸோ இது வரைக்கும் உங்க மாப்பிள்ள திரும்பி கூட பார்க்கல, பார்க்கவே இல்லை. உங்க அக்காவும் பார்க்கல, மனவாரி விட்டாங்க, சம்மந்தமே இல்லை சொல்லிட்டாங்க. முத்தம்மாள் உங்க தம்பி வந்திருக்காரு, ரவிக்குமார். வாங்க ரவி, உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறதுனால உங்க அக்கா பையன் ஒரு முறையில் உங்களுக்கு பேரனா வரும். ஆமாம் பேரனா. சரிங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இது பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமாங்க ஆரம்பத்தில். சரிங்க. 7 மாதத்து குழந்தையிலேருந்து அக்கா எடுத்து வந்துட்டு அப்படிங்க. சரிங்க. அதுக்கப்புறம் 3 வயசுக்கு மேலே இவனுக்கு அப்படியே வியாதி உருவாயிடுச்சுங்க. அப்புறம் 3 வயசு வரைக்கும் நல்லா இருந்தானே? இல்லைங்க, அப்பவும் கொஞ்சம் இதாக தான் இருந்தான். சரி. அப்போ டெக்ஸ்மா ஹாஸ்பிட்டலில் ராமன கவுண்டர் தொடியில் வருங்க, ராமன கவுண்டர் போத்தான்னு சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல் பேர். அங்கே கொண்டு போனதுக்கப்புறம் இது ஏகப்பட்ட செலவாகும், நீங்கள் இங்கே வச்சு பார்க்குறதுன்னு உங்களால் முடியாது, நாங்கள் வேணால் ஜிஹெச் கழித்து தர்றோம், நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஜிஹெச்சில் வந்து பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்க்க என்னாச்சுங்க, மைதி கைலாஸ் இருக்குங்க சென்னையில், அங்கே போய் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு என்னையும் இவரையும் அனுப்பி வச்சாங்க. ஓகே. 2 பேர் வந்து ரிப்போர்ட் வாங்கிட்டு அதுக்குண்டான மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தோங்க மேடம். சரி. கொடுத்து என்னாச்சுங்க, ஒரு 6 மாதம் இருந்துச்சு, வகுத்தில் இந்த இடத்துல எக்ஸில் கட்டி மாதிரி உருவாகுது, நீங்கள் அதை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பையன் இந்த இடம் நீங்கள் இதை ஆப்ரேஷன் பண்ண அதுத்தா தான் பையன் கொஞ்சம் தெளிவாகும் அப்படின்ட்டு. நான் அப்போவே கேட்டேன் டாக்டர்கிட்ட, இன்னும் இந்த மாதிரி இத்தனை நாளாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கிறோம், எந்த ஒரு இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, எதிர்ப்பு சத்தே கிடைக்க மாட்டேங்குது, இந்த பையனை பழைக்க வைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இந்த பையனுக்கு ரத்தம் ஏற்றணும், அவன் எப்படி இருப்பான் எதிர்காலத்தில் அப்படின்னு நான் கேட்டேன் டாக்டர்கிட்ட. அந்த டாக்டர் சொன்னாருங்க, இது வந்து அதையாவது நீங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியாது, என்ன ப்ராப்ளம் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, நீங்கள் ஜிஹெச்சில் தொடர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் இவனுக்கு பார்க்காத இடம் இல்லைங்க, ஜிஹெச் மட்டும் இல்லாமல் ஓபிஎம் டாக்டர் அங்கே இங்கெல்லாம் ஏகப்பட்ட இடத்துல பார்த்துருக்குங்க, எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு இது இல்லைங்க. எதுக்காக ரத்தம் மாத்திட்டே இருக்கணும், என்ன நோய் இருக்கு குழந்தைக்கு, அதை சொன்னாங்க மேடம். சரி. ரத்தமே இறங்கிட்டு இருக்குது, மாசம் மாசம் விட்டுதான் ஆகணும். அந்த ரத்தம் இல்லைன்னு மேடம் அவன் வெள்ளையே ஆயிடுறாங்க, அவன் சோஞ்சு படுத்துக்கிறது. இப்போ பார்த்தா மேடம் 10 நாளைக்கு நல்லா இருப்பானுங்க, அந்த 10 நாளுக்கு இருந்துச்சு கொஞ்சம் மெடிசன் கொடுக்கறது, கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு மாத்திரை கொடுக்குறது நிப்பாட்டிட்டாலே அவன் கண்கள் இதெல்லாம் கொஞ்சம் தோற்றம் வந்துடுங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க தாப்பம் வந்து பார்க்குறதா பிடிக்கிறதா, ஒரு தூரத்துலாம் தன் குழந்தைங்க வந்து பார்க்கலான்னு ஒரு தகப்பனுக்கு வந்து ஆசை இருக்கணுங்களே இல்லைங்களா, எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க மேடம். 2வது மனைவி கூட்டிட்டு வந்து காமிக்கிறதுக்கு உண்டு, தான் குழந்தை வந்து பார்க்கறதுக்கு மனசு இல்லை. அது வந்து மேடம் எங்களுக்கு எதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நான் தான் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதோ பெரிய மனசு பண்ணி ஏதோ அவங்களுக்கு இல்லை, கண்டிப்பாக பையனுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தந்தீங்கன்னா எதிர்காலம் நல்லா இருக்குங்க மேடம், அதுதான் எங்களுக்கு ஆசை, வேற ஒன்றும் இல்லை. சரி, இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும் நீங்க சொல்றீங்க. படிப்புல எப்படி நல்ல படிப்பானா? படிக்கிறதெல்லாம் பரவாயில்லைங்க. நல்ல படிப்பியா? பையனே ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் எல்லாம் வரியா நீ? நானே ஃபர்ஸ்ட் வந்தது இல்லப்பா. ஐயோ, நீ எல்லாம் ஃபர்ஸ்ட் வர, எப்படி நல்ல படிப்பியா? அப்ப விளையாடுறதுக்கு போறது இல்ல? அப்ப எப்ப படிக்கிறது? படிப்பு கொஞ்சம் விளையாட்டு 6 மணிக்கு படுத்துருவேன். கொஞ்சம் விளையாடிட்டு 6 மணிக்கு படிச்சுட்டு படுத்துருவியா? சே, நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது நீ என் கூட இருந்திருக்கணும், நானும் ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பேன்ல. நான் 4ஆவது தான் வருவேன், ஃபர்ஸ்டே வந்ததே இல்லை. 4th வருவேன், இல்லைன்னா 3rd வருவேன், அதுக்கப்புறம் வந்ததே இல்லை நான். சரி, நீ கொஞ்சம் சொல்லி கொடுக்கியா எனக்கு? கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியா? எந்த சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறேன்? சயின்ஸ். அப்போ நான் வரல, எனக்கு சயின்ஸ் வராது. ஏதோ ஒரு ஈஸி சப்ஜெக்ட் சொன்னாங்க, பார்த்தா சயின்ஸ், சோஷியல் படிக்கலாம் நம்ம. உனக்கு சயின்ஸ் நல்லா வருமா? எனக்கு சயின்ஸ் சுத்தமாக வராது. சயின்ஸ் நான் பயந்து ஓடிடுவேன் நான். 1.5 மாசம் ஸ்கூலுக்கே போகணும் மேடம், அது இந்த எக்ஸாம் வச்சதுக்கு போகவே பேச்சு கம்மியாயிருச்சு, காது கொஞ்சம் கேட்கல. அந்த காது கொஞ்சம் லேசாக ஜுரம் அடிச்சிட்டாலே அந்த காது வந்து கம்மியாயிடுதுங்க.
அது இத்தனை நாள் வரலைங்க, இப்பதான் புதுசா வருது. அதை டாக்டர்ஸ் வந்து பார்த்தாதான், டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போது அப்போதான் நமக்கு தெரிய வரும் அதுக்கு காரணம் என்ன. டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, அந்த குழந்தைக்கு வந்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், எப்படி குணப்படுத்த முடியுமா முடியாது, அது எல்லாமே பேச போறோம். மேம், நீங்க தான் பெரியாட்ரிக் ஹெமட்டாலஜிஸ்ட் டாக்டர் ரம்யா. ஃபர்ஸ்ட், தாலசீமியானா என்ன? தாலசீமியா அது ஒரு பிறவி நோய், அது சிகப்பு ரத்த அணுக்களோட நோய். இப்போ நான் முதல்லேருந்து சொல்கிறேன், இருக்கிற போனுக்குள்ளார போன் மேரோவில் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெம் செல்ஸ்லேருந்தே ஃபுல் பாடிக்குள்ளார பிளட் ஃபார்ம் ஆகுது. சிகப்பு ரத்த அணுக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள் அண்ட் பிளேட்லெட்ஸ். ஸோ இந்த ரெட் செல்ஸ் தான் ஹீமோக்ளோபின்க்கு ஃபார்ம் ஆகுது பாடியில். ஸோ இந்த ரெட் செல்ஸில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுதான் ஹீமோக்ளோபின் சரியாக ஃபார்ம் ஆகாது, அண்ட் தட் இஸ் தாலசீமியா. பிகாஸ் இவங்களோட ஹீமோக்ளோபின் சரியாக ஃபார்ம் ஆகலை, அது பிறந்தப்புலேருந்து அப்படி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மாதம் நம்ம பிளட் கொடுக்கணும். பிளட் கொடுத்தாதான் இவங்க ஹைட், வெயிட் எல்லாமே நல்லா நார்மலாக க்ரோத் வரும். பிளட் கொடுத்து பிளட்டில் அயர்ன் இருக்குது. அந்த அயர்ன் லெவல் பாடியில் ஸ்லோலி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அயர்ன் லெவல் பாடியில் இன்க்ரீஸ் ஆனால் அந்த அயர்ன் ஹார்ட்டில் இல்லைன்னா லிவரில் இல்லைன்னா ஸ்ப்ளீன் எல்லா இடத்துல அக்யூமுலேட் ஆகி அங்கே பிரச்சனை வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த அயர்ன் லெவல் கம்மி பண்ணுறதுக்காக மருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் மெயின் திங் தாலசீமியாவில். சின்ன வயசுல ஒரு 3 வயசு இருக்கும்போது வயிற்றுல ஒரு மிகப்பெரிய கட்டி இருந்தது, அதை ஆப்ரேட் பண்ணாங்க. அப்போ நீங்க சொல்றது பார்த்தா அந்த தாலசீமியா இருக்கிறதுனால, அந்த மருந்து கொடுத்துட்டு இருந்தனால அந்த இரும்பு சத்து ஏதோ ஒரு இடத்துல போய் ஒட்டிடும். அது ஒரே இடத்துல, இப்போ ஒரு இடத்துல நீங்க மண்ணு சேர்த்து வச்சிருந்தாங்க எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் அந்த இரும்பு சத்து ஒரு இடத்துல போய் சேர்ந்து கட்டி மாதிரி ஆயிடும். அதனாலதான் அந்த பிரச்சனை அவனுக்கு 3 வயசு இருக்கும்போது இருந்தது. அதுக்காக தான் அதை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. டாக்டர் சொன்ன மாதிரி இது பிறந்த வியாதி, பிறக்கிறதுல இருந்து இந்த பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு நடுவுல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிறக்கும் போது அந்த வியாதியோட தான் பிறந்திருக்காரு. அது நடுவுல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பிறந்ததுல இருந்து அந்த வியாதி ஜெனடிக். சோ இப்போ ஹெரிடிட்டரி சொல்லும் போது டாக்டர் இம்மீடியட் சொந்தத்துல கல்யாணம் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் பிரச்சனை ரீசன் இல்லை. பட் நார்மலி என்னாகும், நம்ம ஹேர் கலர், ஐ கலர், ஹீமோக்ளோபின் எல்லாமே ஜீன்ஸ்னால டிட்டர்மின் ஆகும் பாடியில. அப்பா கிட்ட இருந்து இல்ல அம்மா கிட்ட இருந்து வரும். எல்லா ஜீன்ஸ் பாடியில பாதி அப்பால இருந்து பாதி அம்மால இருந்து வரும். ஸோ எல்லா அண்ட் ஆல் ஜீன்ஸ் பேர்ஸ்ல இருக்கு. ஸோ 2 ஜீன்ஸ் இருக்கு எல்லா திங்ஸ்க்கு. ஸோ ஹீமோக்ளோபின்க்கு 2 ஜீன்ஸ் இருக்கு பாடியில. ஸோ இந்த மாதிரி இவங்களோட அப்பா அம்மால 1 ஜீன் நார்மல் ஜீன், 1 ஜீன் அஃபெக்டட் ஜீன். ஸோ அந்த மாதிரி ஒரு கப்புள் when they have children ஒரு 25% மீன்ஸ் 25% சான்ஸ் இருக்கு குழந்தைக்கு மேஜர் தாலசீமியா வரத்துக்கு சான்ஸ். மீதி குழந்தை வில் பி நார்மல். ஸோ மேஜர் தாலசீமியா வரத்துக்கு நம்ம ப்ரிவெண்ட் பண்றதுக்கு ஆல்சோ தெர் இஸ் நவ் பாசிபிலிட்டி. பட் அது வயிற்றுல இருக்கும்போது கண்டுபிடிக்கலாம். எஸ், டெஃபினெட்லி. அது இப்பதான் வந்திருக்கு. மேபி இந்த லாஸ்ட் அது இருக்கு ஒரு நிறைய வருஷத்துலேருந்து. பட் இந்தியாவில் we are seeing more and more of it and more awareness ஒரு லாஸ்ட் 10 வருஷத்துல. பட் ஆஃப் கோர்ஸ் கிராமப்புறம் சொல்லும்போது அங்க இந்த அவேர்னஸ் இல்ல, அவங்க விழிப்புணர்வு இல்ல. 25% சொந்தத்துல கல்யாணம் பண்றதுனாலதான் இந்த பிரச்சனைகள் வருது. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த பையனுக்கு அந்த 25% சொல்றோம் பாருங்க, அந்த 25%த்துல அவன் ஒருத்தர். டாக்டர், இப்போ இது குணப்படுத்த முடியுமா? பிஃபோர் பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடியே இஃப் மதர் அண்ட் ஃபாதருக்கு நம்ம தாலசீமியா இருக்கா, மைனர் தாலசீமியா கேரியர் ஸ்டேட் இருக்கா இல்லையா we can see. அது பார்த்து சப்போஸ் 2 பேருக்கு ஒரு அஃபெக்டட் ஜீன் இருந்தா, மீனிங் 2 பேர் அம்மா அண்ட் அப்பா போத் கேரியர்ஸ் இருந்தா, பிரெக்னன்சி 3rd மந்த்லயே நம்ம கர்ப்பத்தில் இருந்து ஃபீட்டஸ்ல தாலசீமியா இருக்கா இல்லையா கண்டிப்பா we can find out. ஓகே, நீங்க சொன்னீங்க அப்பா அம்மாக்கு ஒரு கேரியர் இருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்க நார்மலா தான் இருக்காங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த தாலசீமியா கேரியர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ், ஸோ நார்மல் நம்ம சிபிசி ரிப்போர்ட் சொல்றாரு, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். ஸோ பிரெக்னன்சி டைம்ல எல்லா விமென்க்கு சிபிசி பண்றாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மந்த்லயே சிபிசி பண்றாரு. அந்த சிபிசிலேருந்தையே we can make out கேரியர் ஸ்டேட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா. அண்ட் சப்போஸ் ஃபேமிலியில எப்பவுமே ஏதாவது குழந்தை, மேபி நாட் தேர் ஓன் சைல்டு, பட் அவங்க சிஸ்டர் குழந்தை இல்லைன்னா அவங்க பிரதர் குழந்தை இல்லைன்னா தூரத்தில் இருக்கிற குழந்தை, எனிபடி ஃபேமிலியில் தாலசீமியா இருந்தால்
டெஃபினெட்லி அந்த ஃபுல் ஃபேமிலிக்கு ஸ்க்ரீனிங் பண்ணால் நல்லது. நல்லது. இப்போ நீங்க சொன்னீங்க வயித்துல இருக்கிற குழந்தைக்கு 3 மாசம் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு தலசீமியா இருக்கா இல்லையானா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பா. அந்த டெஸ்ட்க்கு என்ன பேரு? That is called just antenatal diagnosis, chorionic villus sampling. ஓகே. So அந்த என்ன டைப் ஆஃப் ஜீன் மியூட்டேஷன்னால thalassemia வந்தது அது நமக்கு தெரிஞ்சா அந்த வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அந்த chorionic villus sampling பண்ணி நம்ம we can find out. இப்போ இந்த குழந்தைக்கு டாக்டர் சொல்றாங்க கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். சரிங்க. குணப்படுத்த முடியும். தலசீமியா டோட்டலி இல்லாம பண்ணலாமா டாக்டர்? Absolutely. ஓகே. அந்த ப்ரொசீஜருக்கு தான் நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சொல்றோம். ஓகே. பிகாஸ் நான் சொல்லியிருக்கேன் ஸ்டெம் செல்ஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸே சேஞ்ச் பண்ணா இந்த thalassemia பிரச்சனை ஃபுல்லா சரியா போகும். ரைட். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த டோனர் இமிடியேட் சொந்தத்துல இருக்கணும். இஃப் பாசிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் திங் இப்போ நம்ம பிளட் குரூப் இருக்கு பாருங்க, O பாசிட்டிவ். ஸோ உங்களுக்கு O பாசிட்டிவ் இருந்தா நீங்க எனக்கு பிளட் கொடுக்க முடியும். அந்த மாதிரியே போன் மேரோக்கு ஒரு குரூப் இருக்கு, அதுக்கு நம்ம HLA டைப்பிங், we call it HLA டைப்பிங். ஸோ HLA டைப்பிங் எப்பவுமே பிரதர் சிஸ்டர்ஸ்ல மேட்சிங் இருக்கிறதுக்கு ஒரு 30% சான்ஸ் இருக்கு. பிரதர் சிஸ்டர்ஸ்ல மேட்சிங் இல்ல, தென் அப்பா அம்மாக்கு அண்ட் குழந்தைக்கு மேட்சிங் இருக்கிறதுக்கு ஒரு 5% சான்ஸ். ஓகே. அதுவும் இல்ல, தென் இப்போ நிறைய அன்ரிலேட்டட் டோனர் ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்கு. ஓகே. எல்லா இடத்துல சென்னையிலேயே we have a big unrelated donor registry called Datri. ஓகே. மும்பைல இருக்கு, ஜெர்மனில இருக்கு, யூஎஸ்ல இருக்கு, டைவான், நிறைய இடத்துல. ஸோ அது நம்ம இந்த குழந்தையோட சப்போஸ் HLA தெரியும் நமக்கு, அதை நம்ம கம்ப்யூட்டர்ல போட்டு எந்த இடத்துல வாலண்டரி டோனர்ஸ் ரெஜிஸ்டர்ட் இருப்பாங்க அந்த டோனர்ஸ்லேருந்து எந்த டோனருக்கு இவங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சு, ஸோ அந்த மாதிரி we can find out. அந்த மாதிரி பண்ணா unrelated transplant also we can do. டாக்டர் அவங்க இப்போ என்ன கவலைப்படுறாங்கன்னா கொஞ்சம் காய்ச்சல் வந்தாக்கா காது கேட்க மாட்டேங்குது. ஆல் தோஸ் ஆர் சைன்ஸ் ஆஃப் thalassemia? Not really, but we'll have to take a look. அந்த iron level கம்மி பண்றதுக்கு சில medicines we have to give. Okay. So maybe அதுக்காக கொஞ்சம் டெம்பரரி ஏதாவது சைடு எஃபெக்ட் வரலாம், பட் அது நம்ம மெடிசின்ஸ் மாடிஃபை பண்ணா he should be okay. ஓகே. ஜுரம் வரும்போது காது கேட்க மாட்டேங்குது, அது ஒண்ணுல அந்த ஏற்கனவே சத்து அந்த செல்ஸ் ஃபுல்லா கேதர் ஆகுறதுனால ப்ராப்ளம் இருக்கும். அந்த மருந்து மாத்திரை கொடுத்தா அது சரியாயிடும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. மருந்து மாத்திரை கொடுத்தா அது சரியாயிடும், அந்த பிரச்சனை கிடையாது. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சந்தேகங்க இப்போ குழந்தைக்கு எப்போ நாப்பராசமா அப்பெல்லாம் பண்ணலாமுங்க. இல்ல அது டோனர் உங்களுக்கு தேவைப்படுது. கரெக்ட். ஸோ அது டோனர் பத்தி HLA டைப்பிங் நம்ம பண்ணா now more and more centers are doing HLA typing even at lesser cost, so that in the mari people it can help. Plus Tamil Nadu ஒரு ஸ்டேட் எங்கே இந்த காப்பீடு திட்டம் கார்டுனால we are getting lots of children transplanted under that card. bone marrow transplantationக்கு இந்த உயிர் காப்பீடு திட்டம்க்கு அடிப்படையில் Yes. அது இருக்கு. கண்டிப்பா தமிழ்நாடு is one of the first states to have that. சோ நீங்க அதுவும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு வந்து செலவாகுது அப்படி சொன்னீங்கன்னா அரசாங்கம் சார்பாக உங்களுக்கு உயிர் காப்பீட்டு திட்டம்னு ஒண்ணு இருக்கு. உயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு அடிப்படையில நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அந்த என்ன செலவாகுது எல்லாமே வந்து அரசாங்கம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு செலவு பண்ணிட்டு சர்ஜரி பண்ணி கொடுப்பாங்க. சந்தோஷமா இருக்கா கேக்குறதுக்கு? கேட்கறதுக்கு நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கு. ஏன்னா நீங்க பயப்பட்டீங்க பாருங்க, டாக்டர் காப்பீடு திட்டம் வாங்கிட்டு வரணும். கரெக்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் அந்த HLA டைப்பிங் பார்த்துட்டு அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ண முடியும். சரிங்க. எத்தனை செலவு எவ்வளவு ஆகுங்க? ஸோ இன் ஜென்ரல் ஐ மீன் அது எங்களுக்கு தெரியும், ஃபேமிலியில டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு ஒரு மேபி 10 or 11 lakhs வரைக்கும் ஆகும். பட் இந்த காப்பீடு திட்டம்ல they are providing that much. ஓகே. 10-11 லட்சம் செலவு இருக்கு. ஆனா அரசாங்கம் சார்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும் உயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு அடிப்படையில நீங்க எந்த செலவு பண்ணாம அந்த 10 லட்சமோ 11 லட்சமோ அது எல்லாமே அரசாங்கம் அவங்க தலைமையில எடுத்துக்கிட்டு குழந்தைக்கு நல்லபடியா சர்ஜரி பண்ணி கொடுத்துருவாங்க. சோ நீங்க செலவாகும் அதை நீங்க மனசுல வச்சுட்டு பயப்பட வேண்டாம். செலவுக்கு ஆனாலும் போச்சு, அதுங்க பையனுக்கு நல்லாயிடுவான், திரும்பி நல்லாயிடுவான். ஆனா நீங்க அத டாக்டர் இங்க உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க, நிச்சயமாக சரிப்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க உயிர் காப்பீட்டு திட்டத்துக்காக அந்த அடிப்படையில நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இது சர்ஜரி ஒண்ணுமே கிடையாது, இது வந்து ஜஸ்ட் இவங்களுக்கு நம்ம மருந்து கொடுத்துட்டு அவங்க போன் மேரோக்குள்ள ஸ்டெம் செல்ஸ் அப்படியே யூரின்ல வரும் வெளியில. அதுக்கப்புறம் டோனர்ல இருந்து நம்ம எடுத்து ஸ்டெம் செல்ஸ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மாதிரி தான் கொடுக்கணும். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 2 weeks எல்லா ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்கு, மெடிசின்ஸ் கொடுக்கணும்,
இன்ஃபெக்ஷன் வராமல் பார்க்கறதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் we plan discharge. இந்த தாலிசீமியா இருக்கிற குழந்தைங்களுக்கு 15 நாள் அல்லது 20 நாளைக்கு ஒரு தடவை வாழ்நாள் முழுசும் அவங்களுக்கு வந்து இந்த பிளட்டு ரத்தம் ஏற்றிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு ரத்தம் தேவைப்படுறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து பிளட்டு வந்து டொனேட் பண்ணாங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். தலசீமியாக்கு கண்டிப்பாக குணப்படுத்துறதுக்காக ஒரு வகை இருக்கு. there is a procedure to it. உயிர் காப்பீட்டு திட்ட அடிப்படையில் அரசாங்கம் சார்பாக அதுக்கு நிறைய திட்டங்களும் இருக்கு. அது அடிப்படையில் கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக இந்த நோய்க்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது மாதிரி ஒரு பிளானிங் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொன்று செக்ஷன் இருக்கு, அதில் பிளட் பேங்க். இவங்க சொன்ன மாதிரி ஏபி பாசிட்டிவ் பிளட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளட் பேங்க்ல என்னென்ன வசதிகள் இருக்கு, எப்படிப்பட்ட ரத்தம் நமக்கு கிடைக்கும், எந்த நேரத்தில், அது எல்லாமே பேசுவோம். தலசீமியா நோயால் பாதிக்கப்பட்டதுனால ஆரம்பத்துலேருந்து தாத்தா பாட்டி சித்தி சின்ன தாத்தா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பேருக்கு தான் அப்பா இது வரைக்கும் திரும்பி கூட பார்த்தது இல்லை. கஷ்டத்தில் விவசாய குடும்பம் இருந்தாலும் பையனை எப்படியாவது காப்பாற்றணும்னு நீங்கள் பயப்பட்டுட்டு இருந்தீங்க. டாக்டர் ரம்யா எல்லா விவரமும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனால் நீங்கள் இன்னொன்று விஷயம் சொன்னீங்க, அவனுடைய பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறதுனால அந்த சரியான நேரத்தில் அந்த ரத்தம் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ரைட். ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் வேற வேற இருக்கும். ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், பி நெகட்டிவ், இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கு. அதுலேயும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. யூனிவர்சல் டோனர் யாரு, யூனிவர்சல் ரிசீவர் யாரு, அது எல்லாமே தெளிவுபடுத்துறதுக்காக விஹெச்எஸ்லேருந்து சீஃப் பிளட் பேங்க் ஆஃபீஸர் டாக்டர் மைதிலி, வணக்கம் மேம். இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி, யூனிவர்சல் ரிசீவர் யாரு? யூனிவர்சல் ரிசீவர் வந்து ஏபி குரூப், ஏபி பிளட் குரூப். ஏபி பிளட் குரூப் தான் யூனிவர்சல் ரிசீவர், ரெசிபியன்ட் சொல்லுவோம். ஸோ யூனிவர்சல் ஏபி பிளட் குரூப்க்கு வேற எந்த பிளட் குரூப்ல இருந்து அவங்க ரத்தம் கொடுக்கலாம்? ஓகே, ஏபிக்கு மட்டும் கொடுக்கலாம். அது வந்து முதல்ல நிறைய வருஷங்களுக்கு முன்னால் அந்த மாதிரி இருந்தது, அவேர்னஸ் அபவுட் பிளட் டொனேஷன் இல்லாதனால. பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அவேர்னஸ் அபவுட் பிளட் டொனேஷன், எஸ்பெஷலி சிட்டியில் நான் இருக்கிறனால நல்லாவே தெரியுது. நிறைய பேர் வாலண்டியராக வந்து பிளட் கொடுக்குறாங்க. ஸோ நவடேஸ் வி டோன்ட் கோ ஃபார் ரிசிபியன்ட் அந்த மாதிரி போகிறதில்ல. அந்தந்த குரூப்புக்கு அந்தந்த இதுவே இப்போ கிடைக்குது. அதுவும் ஏபி பாசிட்டிவ் பொறுத்த மட்டும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெகட்டிவ்ஸ் தான் எப்போவுமே கொஞ்சம் ப்ராப்ளம், கிடைக்கிறது கஷ்டம். அண்ட் யூனிவர்சல் டோனர் சொல்லும்போது, யூனிவர்சல் டோனர் சொல்லும்போது ஓ நெகட்டிவ் சொல்லுவோம் நம்ம. சரிங்க. பட் ஓ நெகட்டிவ் யூனிவர்சல் டோனர் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சப்போஸ் ஏபி நெகட்டிவ்க்கு நமக்கு ஏபி நெகட்டிவே இல்லை, கிடைக்கல, ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் ஓ நெகட்டிவ் கொடுக்கலாம். ஓகே. இப்போ இந்த பிரிவு சொல்றோம், பாசிட்டிவ், நெகட்டிவ் டைப்ஸ், 8 குரூப்ஸ். ஆமா, பிளட் குரூப் நம்ம சொல்றது வந்து ஏ பி ஓ ஏபி. ஓகே. ஆர்ஹெச் டைப்பிங்கிறது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா, இந்த காம்பினேஷனை வச்சு 8 குரூப்ஸ் சொல்லுவோம், குரூப்ஸ் அண்ட் டைப்ஸ். சரி. பட் நீங்க சொல்லுங்க, இப்போ ஒரு கல்யாண வாழ்க்கையில தம்பதிகளுக்குள்ள பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அந்த குரூப்ஸ் பார்க்கணும்னு ரொம்ப முக்கியமா? கண்டிப்பாக பார்க்கணும். இந்த ஆன்டினேட்டல் செக்கப் ப்ரெக்னென்ட் ஆகும்போது பார்க்கும்போதே நம்ம அந்த குரூப் ருட்டீனாகவே பார்த்துடுறாங்க டாக்டர்ஸ். மெயினாக என்னென்னா அந்த ஓ நெகட்டிவ், மதர் வந்து ஓ நெகட்டிவாக இருந்து அண்ட் ஃபாதர் வந்து ஏதாவது பாசிட்டிவ், ஆர்ஹெச் பாசிட்டிவ், அது ஏ பாசிட்டிவோ பி பாசிட்டிவோ ஏதாவது இருந்தாக்க, இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் டைப்பிங் இருக்கும்போது தெர் ஆர் சான்சஸ் சைல்டுக்கு வந்து 2வது குழந்தையிலேருந்து அபார்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதனால தான் இப்போல்லாம் டெலிவரி ஆன உடனே 48 ஹவர்ஸில் அந்த ஆன்டி ஆர்ஹெச் அந்த இன்ஜெக்ஷன் வந்து இப்போ கொடுத்துட்றாங்க. சரிங்க. இன் கேஸ் வுமன் வந்து ஓ நெகட்டிவ் இருந்தாக்கா ஃபாதர் என்ன குரூப்னு உடனே நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம சப்போஸ் அப்படி இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது ப்ரீவியஸ் அபார்ஷன் ஏதாவது ஆயிருந்ததான்னு மதர்கிட்ட கேட்போம். அப்படி இருந்ததுன்னா மதருக்கு வந்து அந்த ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஓகே. அந்த ஆன்டிபாடிஸ் சப்போஸ் அவங்களுக்கு இல்லை, டெவலப் ஆகலை அப்படின்னாக்க நம்ம வந்து இந்த இன்ஜெக்ஷனை கொடுத்துறது நம்ம பெஸ்ட்டு. ரைட். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இந்த குழந்தைக்கு ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் சொல்கிறாங்க. ஸோ அவனுக்கு ஏபி குரூப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் பிளட் கொடுக்க முடியும்? ஏபி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பிளட் பேங்க்கில் விஹெச்எஸில் நாங்கள் வி ஆர் ட்ரீட்டிங் அபவுட் 400 சில்ட்ரன் ஆஃப் தலசீமியா who have been registered. இப்போ இந்த ரேஷியோ என்ன இருக்கும்? அப்படி தலசீமியா நீங்க உங்க குரூப்ல மட்டும் 400 குழந்தைங்களுக்கு, அதுல 300 குழந்தைங்க ரெகுலரா they are coming to us for regular transfusion. டெய்லி ரெகுலரா டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு வராங்க. இன்னைக்கு கூட பிளட் பேங்க்ல 10 குழந்தைங்க டிரான்ஸ்ஃபியூஷன் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ வருஷம் ஃபுல்லா டெய்லி 10 சில்ட்ரன் வந்து தலசீமியா இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நாட்டில் தலசீமியா இந்த நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைங்க சொன்னோம்னா
அது எத்தனை குழந்தைங்க ஒரு ரேஷியோல சொல்ல முடியும்? About every year, about 10,000 children thalassemia births இருக்கு இந்தியால. இந்தியால Every மட்டும் year. 10,000. 1 in 10,000. Yes. ஓகே. Every year, new thalassaemic children about 10,000 இருக்கு each year. 10,000 குழந்தைங்க நம்ம நாட்டுல தலசமியோட பிறக்குறாங்க. அப்படின்னு அந்த 10,000 குழந்தைங்க சொந்தத்துல கல்யாணம் பண்றதுனால தான் இருக்கா? Not just sometimes even அசல்ல கல்யாணம் பண்ணாலும் Mutation நால கூட chance வரலாம். இருக்கு, but maximum yes. சொந்தத்துல கல்யாணம் பண்ணலாம். கன்சாங்குனஸ் ஓகே. பிளட் குரூப் அப்படி சொல்லும்போது நீங்க கொஞ்சம் தெளிவுபடுத்திருக்கீங்க. 8 குரூப்ஸ் இருக்கு, பிரிவு இருக்கு அதுல. ஆனா எமர்ஜென்சி இருக்கும்போது நிறைய பேருக்கு அந்த தாட் இன்னும் வரல. வாட் கைண்ட் ஆஃப் பிளட் குரூப் ஷுட் பி கிவன்? ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க, டொனேஷனுக்கு வராங்க, பிளட் டொனேஷன் பண்றதுக்கு வந்துடுறாங்க. ஆனா நானே நிறைய பேர்கிட்ட பேசும்போது அந்த பிளட் டொனேட் பண்ணும்போது தே ஆர் நாட் அவேர் ஏதோ ஒரு பிளட் குரூப் இருக்கு நாங்க டொனேட் பண்றோம் அப்படிதான் வராங்க, இல்ல ரொம்ப கிளியரா இருக்காங்க? இல்லை, பிளட் டொனேஷன் வந்து வாலண்டியராக பிளட் டொனேட் பண்ணுறவங்க வந்து பிளட் பேங்க்குக்கு வந்து எந்த குரூப்னாலும் டொனேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து பிளட் பேங்க்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டு மெயின்டைன் த ஸ்டாக் பொசிஷன் த்ரூ அவுட் த இயர் 24 hours ஆஃப் த டே. அதனால் at எனி டைம் எந்த பேஷண்ட் வந்தாலும் அந்த குரூப் இல்லை நம்மள்ட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது. தட் இஸ் அவர் மோட்டோ. அதுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 99% ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவோம். எந்த பேஷண்ட் எப்போ கேட்டாலும் வி கிவ் த யூனிட் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன். ஆனால் பிளட் டொனேட் பண்ணுறவங்க வந்து எந்த குரூப்னாலும் எப்படி வேணாலும் வந்து கொடுத்துட்டு போவாங்க. அதில் ஒன்றும் இது கிடையாது. மெயினாக அந்த தாலிசெமிக் சில்ட்ரனுக்கு மட்டும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கொஞ்சம் ஒரு இப்போ சப்போஸ் சிவபிரகாஷ் மாதிரி ஒரு குழந்தை இருக்குன்னா அது வந்து ஒரு 5-6 பேர்ட்டேருந்து மட்டும் அது அந்த இயர் ஃபுல்லாக வாழ்நாள் ஃபுல்லாக அந்த 6 பேர்ட்டேருந்து மட்டும் அந்த குழந்தைக்கு பிளட் கிடைச்சா இன்னும் ரொம்ப சேஃப். ஓகே. ஏன்னா டிஃப்ரெண்ட் நம்ம ரெட் செல்ஸில் வந்து அந்த சிவப்பணுக்களில் நிறைய ஆன்டிஜென்ஸ்லாம் இருக்குது. ஒரு தடவையும் ஒரு டோனர்லேருந்து எடுத்து அந்த குழந்தைய கொடுக்கும்போது ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா once in 15 days த்ரூ அவுட் டே லைஃப் டைம் அவங்க வந்து பிளட் போட்டுகிட்டே இருப்பாங்க டில் தே கோ ஃபார் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கும் 100 டிரான்ஸ்ஃபியூஷன், 200 டிரான்ஸ்ஃபியூஷன், 300 டிரான்ஸ்ஃபியூஷன்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் காம்ப்ளிகேஷன் ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா, ஒரு குழந்தை இப்போ சப்போஸ் ஓ பாசிட்டிவ்னா ஒரு 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 15-20 பேர் ஓ பாசிட்டிவ் அந்த டோனர்ஸ் அவங்கள அசைன் பண்ணிவிட்டு அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த டோனரை கூப்பிட்டாங்கன்னா அவங்களே வந்து அந்த குழந்தைக்கு 15 டேஸ் கூடவே ஒரு ஷெட்யூல் மாதிரி வச்சுட்டு பண்ணாங்கன்னா இட் வுட் பி ரியலி நைஸ். இல்லை, இப்போ பிரச்சனை என்ன இருக்கிற மேம், இவங்க மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்காங்க. கோயம்புத்தூர் அந்த அந்த சிட்டிக்கே வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் பஸ் இருக்கு. ஸோ அப்படி வரும்போது அங்கே என்ன கிடைக்குதோ அங்கே இவங்க தான் எங்களுக்கு பிளட் டோனர் இருக்கணும், இவங்க தான் வருஷத்துக்கு அந்த மாதிரி கொடுக்கணும். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்கு, கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதை எப்படி தீர்க்க வைக்கிறது? இப்போ அதுக்கு வந்து இப்போ சென்னையில் இப்போ எங்கள்கிட்ட இருக்குது, சேலம், தருமபுரி, கோயம்புத்தூர் நிறைய எல்லா இடத்துலேருந்தும் எங்கள்கிட்ட வந்து வராங்க. அண்ட் ஈவன் கவர்மெண்ட் அந்த ரயில்வே கன்செஷன்லாம் கூட இருக்குது அவங்களுக்கு டிக்கெட்ஸ்க்கு. வந்து கரெக்டாக 15 நாளைக்கு கூட எங்கள்கிட்ட வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. இப்போது ஸ்லோவாக கோயம்புத்தூர் மாதிரி அங்கெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ தட் எவ்ரி டைம் ஆல் த வே சென்னைக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை, அங்கே பக்கத்துலேயே வந்து அவங்க போட்டுக்கலாம். இப்போ கோயம்புத்தூர்லேயும் இன்ஃபேக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, ப்ராப்ளி இவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் ஹெல்ப் தம் அவுட் டு அப்ரோச் தட் சென்டர். டாக்டர் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்லயும் நீங்க கேட்டீங்க, கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ரத்தம் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்றதுக்கு ஒரு சென்டர் எல்லாம் திறந்திருக்காங்க. நீங்க சொன்னீங்க சில நேரத்துல அந்த AB பாசிட்டிவ் பிளட் குரூப் கிடைக்க மாட்டேங்குது, பட் அதை டாக்டர் சொல்லியிருக்காங்க. அங்கேயும் ஒரு பிளட் பேங்க் இருக்கு, அதுலயும் அவங்க சொல்லி வச்சாக்கா வருஷத்துக்கு யார் பிளட் கொடுக்குறாங்களோ ஒரு 2-3 பேர் மட்டும்தான் அந்த பிளட் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா ஈச் பிளட் பேங்க் will maintain their registry. ஆமா, அந்த ரெஜிஸ்டர் நம்பர் மெயின்டைன் பண்ணிட்டு அவங்களே கூப்பிட்டு கொடுத்துட்டு இருக்க சொல்லுவாங்க. நிறைய பேர் ஒரு 30 பேர் குழந்தைக்கு ரத்தம் கொடுக்கும் போதும் சில நேரத்துல அது பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிலேட்டிவ்ஸ்டெல்லாம் அவங்க அப்ரோச் பண்ணி இவங்களே ஒரு 15-20 பேர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த பிளட் பேங்க்குக்கு அவங்க ஃபோன் பண்ணி எங்களுடைய ரிலேட்டிவ் இவங்க வருவாங்க, இந்த பர்டிகுலர் பர்சன் வெல்கம், இந்த குழந்தைக்கு வருவாங்க அப்படின்னா பிளட் பேங்க் வந்து கலெக்ட் பண்ணி அதை ஸ்பெஷலாக ப்ராசஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு அவங்க ஏற்றிடுவாங்க. ரத்த மாற்ற சிகிச்சை, தட் இஸ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். அதை ரத்த மாற்ற சிகிச்சை பண்ணும்போது எவ்வளோ நாள் எடுப்பீங்க? ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன்ஸ் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டோனர் கிடைக்கும். ஸோ டோனர் கிடச்சிச்சு, HLA மேட்சிங் எல்லாம் ஆயிடுச்சு, டொனேஷன் பண்ணுறதுக்கு ரெடி. தென் இவங்க கண்டிஷன் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தென் அட்மிட் பண்ணி ஒரு 1 month ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ப்ரோசஸ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மாதிரி தான். முதல்ல இவங்க கொஞ்சம் நம்ம மெடிசின்ஸ் கொடுத்துட்டு அவங்க ஸ்டெம் செல்ஸ் வெளியில் வரும், அந்த மெடிசின்ஸ் கொடுத்தாரு. தென் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மாதிரி தான் அந்த ஸ்டெம் செல்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 weeks 3 weeks ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் யூஸ்வலி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் மேபி ஒரு 1 month ஆர் ஸோ கொஞ்சம்
அவுட் பேஷண்ட்ல நம்ம பார்த்து எப்படி இருக்காங்க நல்லா இருக்கு அந்த மாதிரி சொன்னா சரி. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு அனுப்ப முடியும். மேபி 1 month 2 months. அது ஈச் குழந்தை மேல டிபெண்ட். அண்ட் இந்த குழந்தைக்கு எப்படி இருக்கு கண்டிஷன் நல்லா இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு சரி. தென் 1 year வரைக்கும் மேபி 9 months இல்லைன்னா 1 year வரைக்கும் சிம்பிள் மெடிசின்ஸ் தான் நம்ம சாப்பிடணும். அண்ட் ரெகுலர் ஃபாலோ அப்க்கு வரணும். சரி. பட் அதுக்கப்புறம் ஃபுல்லி கியூர் ஆவாங்க. மறுபடியும் நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் போடுறதுக்கு தேவையில்லை. சரி. அயன் சத்து கம்மி பண்றதுக்கு மருந்து தேவையில்லை. சரி சரி. ஸோ அது டெஃபினட் கியூர். இந்த மாதிரி ஒரு ரத்த மாற்ற சிகிச்சை பண்ணும்போது அந்த டோனர் கிடைக்கணும் சொன்னீங்க. நிறைய பேருக்கு ஒரு சின்ன பயம், டோனருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருமா, அது ஒரு பயம். ஐ எம் ரியலி கிளாட் யூ ரேஸ் தட் பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ தட்ஸ் another வெரி இம்பார்ட்டன்ட் திங். டோனருக்கு எதுவுமே பிரச்சனை வராது. ஸோ இப்போ நம்ம ஸ்டெம் செல்ஸ் டொனேட் பண்ணுறது ஒரு 3 types of sources are there. One is நம்ம சிம்பிள், சப்போஸ் நான் டோனர் இருந்தால் எனக்கு சிம்பிள் மெடிசின் ஒரு 4 days ஐ வில் 1 injection 4 daysக்கு. அந்த இன்ஜெக்ஷன் என்ன பண்ணுவாங்க, என்னோட போன் மேரோ உள்ள இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் பிளட்ல வரும். ஓகே. அண்ட் சிம்பிள் பிளட் கலெக்ஷன் மாதிரி தான் நம்ம ஸ்டெம் செல்ஸ் கலெக்ட் பண்ணணும். அது கொடுத்தாலே டோனர்ஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை வராது. செகண்ட் டைப் ஆஃப் டொனேஷன் இஸ் ஃப்ரம் போன் மேரோ. ஸோ நம்ம இங்கே பேக்ல இருக்கிற போன் மேரோ, அதுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் எதுவுமே தேவையில்லை. நம்ம அனஸ்தீசியா கொடுத்துட்டு போன் மேரோலேருந்து நம்ம ஸ்டெம் செல்ஸ் எடுத்து, அது ஆப்ரேஷன் கிடையாது, நீடில் போட்டு தான் போன் மேரோலேருந்து ஸ்டெம் செல்ஸ் கலெக்ட் பண்ணி அது பேஷண்ட் கொடுக்கணும். தேர்ட் டைப் இஸ் கார்ட் பிளட் ஸ்டெம் செல்ஸ். ஸோ அது நியூ பார்ன் பேபி when they are born from umbilical cordலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணி அந்த ஸ்டெம் செல்ஸ் ஆல்சோ யூஸ் பண்ணலாம். ஸோ 3 types of stem cell donation is there. ஓகே. ஸோ எது பண்ணாலும் டோனருக்கு ஒன்றுமே பிரச்சனை வராது. At our center, we've done about 500 transplants in children so far. And none of the donors, touch wood, have had any issues so far. So it's painful procedure கிடையாது இது. Injection which is given for peripheral blood may cause little body pain, but it's not anything that is significant. ஓகே. டாக்டர் மைதிலி, இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப வித்தியாசமான கேஸ் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? தாலிசீமியாவே ஐ கேன் டெல் யூ. யா. சேலம், தர்மபுரி, அந்த சித்தேரி, அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸில் இந்த மாதிரி தாலிசீமியா சில்ட்ரன் நிறைய இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரோட்டரி கிளப் என்ன பண்ணாங்க, அங்கே போய் ஒரு ஃபீல்டு விசிட் மாதிரி பண்ணி அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட், தாலிசீமியா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஒரு பிளட் டெஸ்ட். ஆமாம், இட்ஸ் அ சிம்பிள் பிளட் டெஸ்ட். அதை வந்து பண்ணி அதில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு 18 சில்ட்ரன் அந்த சித்தேரி, அந்த ஹில்லி ஏரியாவில் மலைவாழ் பகுதி, அவங்களுக்குலாம் வந்து ஹாஸ்பிட்டல் ஆக்சசிபிலிட்டியே கிடையாது. அதில் கண்டுபிடிச்சதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த ஹையர் டெஸ்ட் பண்ணி அது தாலிசீமியா தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே பிளட் பேங்க் VHSக்கு எங்களுக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க. நாங்கள் இங்கே வரும்போது அந்த குழந்தை சுகன் ஒரு குழந்தை இப்படி தான் இவங்க சொன்ன மாதிரி தான் வயிறு பெருசாகி அந்த குழந்தை ரொம்ப ஒரு 5 வயசு குழந்தை, அப்படியே ஒரு வயசுக்கு ஒரு 1.5 வயசு குழந்தை மாதிரி எங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தை ரொம்ப சோர்வாக வெள்ளையர்னு ரொம்ப வயிறுலாம் வீங்கி போய் கால்லாம் வீங்கி போய் வந்தாங்க. வந்துட்டு இங்கே எங்கள் ஹெமட்டாலஜிஸ்ட் VHS நாங்கள் எல்லோரும் பார்த்து அதை செட்டில் பண்ணி அவங்கள வந்து எவ்ரி 3 days 7 days வர சொல்லி டிரான்ஸ்ஃபியூஷன் இங்கேயே அட்மிட் பண்ணி கொடுத்துட்டே வந்தோம். இப்போ அந்த குழந்தைக்கு வந்து 8 years ஆகுது. நல்ல அழகாக இப்போ அந்த ஸ்கூலுக்கு போகிறது அந்த குழந்தை வந்து ரொம்ப வி ஆல் ஒரு வெரி ஹாப்பி டு see that child now. லவ்லி. அந்த குழந்தைக்கு வேறு ஏதோ கடவுள் குத்தம் இப்படி தான் இருக்கும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு வைத்தியம்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அதை வந்து கண்டுபிடிச்சி இவங்க வந்து இங்கே ரெஃபர் பண்ணி நாங்கள் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்க அந்த குழந்தையோட ப்ராக்ரஸ் டே பை டே மந்த் பை மந்த் நாங்கள் அதை பார்த்தோம். ஸோ இப்போ அந்த குழந்தை எங்ககிட்ட வந்துட்டு தான் இருக்குது. ஒன்ஸ் இன் 20 days. ஆமாம், இந்த மாதிரி தான் ஒரு பஸ் பிடிச்சி அவங்க முந்தின நாள் 2 மணிக்கே கிளம்பினா தான் இங்கே காலையில் அடுத்த நாள் எங்கள்கிட்ட 10 மணிக்கு வர முடியும். அப்படி நிறைய சில்ட்ரன் வராங்க. குட். இங்கே வா. இப்போ என்ன சொன்னாங்க புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? நல்லா ஆயிடுவேன்னு சொன்னாங்க. ஜுரம் அடிக்குதுல்ல, அதெல்லாம் சரியாயிடும். சரியா? அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு போவியா? எத்தனை நாள் ஸ்கூலுக்கு போகல? 2 நாள் லீவ் எடுத்தியா? ஹாலிடேயா? ஹாலிடேயில் என்ன பண்ண? விளையாடினியா? அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். 2 நாளும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டியா நீ? ஷோ, இனிமேல் ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லைன்ட்டாங்க. ஒரு சின்ன ஊசி கொடுத்தா சரியாயிடும். இனிமேல் ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை. ஹாஸ்பிட்டல் போகும்போது ஊசி கொடுக்குறாங்கல்ல, இப்போ ஒரே ஒரு ஊசி எடுத்தா சரியாயிடுவேன். 8 வருஷம் சரியா? அதுக்கப்புறம் விளையாடலாம். என்ன கேம் பிடிக்கும் உனக்கு? பால் கேம் பிடிக்குமா? கிரிக்கெட் விளையாடுவியா? கிரிக்கெட் விளையாடலாமா? நானும் விளையாடுவேன். கிரிக்கெட் நானும் ஆடுவேன். விளையாடலாமா? நீயா நான் பார்த்துடலாமா? இங்கே வா.
தாலசீமியா இந்த நோய் எப்படி இருக்கும், எப்படி வரும், நிறைய பேருக்கு தெரியாம அந்த அவேர்னஸே இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தாலசீமியா வியாதியால இந்த நாட்டுல வருஷத்துக்கு ஒரு 10,000 குழந்தைங்க பிறக்கிறாங்க. இது பிறவி வியாதி. நிறைய பேருக்கு இதை பத்தி அவேர்னஸே தெரியாது. மாசம் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ஒன்று இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்கா கண்டிப்பாக இந்த தாலசீமியா பெர்மனெண்ட்லி க்யூர் பண்ண முடியும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்லை. அதனால தான் டாக்டர் ரம்யா, டாக்டர் மைத்திலி 2 பேரும் கூப்பிட்டு உங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். குறிப்பாக இம்மீடியட் சொந்தம் பந்தத்தில் இந்த கல்யாணமே பண்ணிக்க கூடாது. நம்ம சொந்தம் பந்தம் தூரத்துலேருந்து இருக்கட்டுங்க, அதை வீட்டில் கொண்டாடுங்க. நம்மளுடைய சொத்து வெளியில் போகக்கூடாது, ஆசைப்படுறது தப்பே இல்லை. ஆனால் அதை எப்படி காக்கணும்னு நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக நம்ம குழந்தைங்க கட்டி கொடுத்துட்டு குழந்தைங்க நாளைக்கு கஷ்டப்படக்கூடாது. குழந்தைங்க கஷ்டப்படும் போது வீட்டில் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். முக்கியமாக இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க மாதம் ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது வலி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த வலியிலேருந்து இந்த குழந்தைங்க ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மீடியட் சொந்தத்தில் கல்யாணமே வேண்டாம். டாக்டர் ரம்யா சொன்ன மாதிரி வயிற்றுல குழந்தை இருக்கும்போதே தாலசீமியானால பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையானா அது கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களே மட்டும் இல்லை அந்த குழந்தையும் இந்த தாலசீமியா வியாதியிலேருந்து காப்பாத்துங்கன்னு மட்டும் சொல்லுவேன். இந்த மாதிரி குழந்தைங்க சிவப்பிரகாசம் மாதிரி குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த குழந்தைங்களே நீங்க பொருளாதார ரீதியாக இல்லை ஏதோ ஒரு வகையில போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக டோனரும் தேவைப்படுது. நீங்க ஒன் ஆஃப் த டோனர்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. குழந்தைங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க. இது மட்டும்தான் சொல்வேன். மீண்டும் சந்திப்போம். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். நிஜத்தை சுற்றி கோடி பொய்கள் இருந்தாலும் நிஜம் வெளியே வரும். ஒரு நாள் நிஜம் வெளியே வரும். ஒரு தவறை சுற்றி 100 வேஷம் போட்டாலும் நிஜம் வெளியே வரும். ஒரு நாள் நிஜம்